பண்ணணும்னா எப்படி பிரதர் பண்ணணும், என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மேஜிக் வந்து ஒரு லெவலில் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, யூடியூப்ல போனால் மேஜிக் கண்டுபிடிச்சிடுறாங்க, ட்ரிக்ஸ் அப்படின்றாங்க இல்லையா. ட்ரிக் அப்படின்ற போது சம்திங் ஏதாவது திங்ஸ் வச்சு ட்ரிக் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மைண்டுக்குள்ளே வந்து சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம கரெக்டாக எப்படி சொல்கிறது, திங்க் பாசிட்டிவ், டூ பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்லேயே இருந்தோம்னா மென்டலிசம்ன்ற ஒரு கண்டென்ட்குள்ளே வரலாம். இட்ஸ் அட்வான்ஸ்டு கைண்ட் ஆஃப் மேஜிக். அதில் வந்து மென்டலிசம் மூலமாக தான் அந்த ஃப்ளையிங் மேன் ஆஃப் இந்தியா வந்து பாசிபிளாக இருந்துச்சு. அவ்வளோ ஹைட்டு பார்க்க முடிஞ்சுச்சு. அது எப்படி பிரதர் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம்னா ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு பறக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து, அதுவும் அந்த மாலை விட தாண்டி அந்த 160 ஃபீட்டு எப்படி அது உங்களால்? இல்லை ஆக்சுவலாக அது ஒரு 10 years ஜேர்னி அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயம் பண்ணுறதுக்கு. நான் என்னோட ஃபேஸ்புக் வால்லெல்லாம் நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன பையனை இவ்வளோ தான் இருப்பேன். அதில் வந்துட்டு நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடி பறந்து வந்து வீடியோஸ் வந்து சும்மா ஒரு சின்ன நார்மல் மொபைல், ஒரு C2 மொபைல் எடுத்து போட்ட வீடியோஸ்லாம் இன்னும் இருக்குது. அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ஏன்னா எனக்கு குரு இல்லைன்றங்காட்டிக்கு நான் வந்து என்னோட ஓன் ஃபார்முலாஸே ஜென்ரேட் பண்ணுவேன். இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி அதில் அப்படியே டிஸ்கவர் பண்ணி கண்டுபிடிச்சி சரி ஓகே பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு எதர்ச்சியாக பண்ண விஷயம் தான் இந்த வீடியோ. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேஜிக் நீங்கள் சொன்னால் இன்னும் வந்துட்டு பவராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மேஜிக் இன் த சென்ஸ் நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் இந்த என்னென்ன லைக் மைண்ட் ரீடிங். யா ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதான் இப்போ இஃப் ஐ டூ மேஜிக் உங்கள் பக்கத்தில் இப்போ காட்டுறேன் 1 to 1 இவ்வளோ பக்கத்தில் நீங்கள் ஏன்னா மேஜிக் ஷோனா இட் ஹேப்பன்ஸ் இன் ஸ்டேஜில் பார்ப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் மச்சான் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டிக்கு பேசாமல் போயிடுவாங்க. ஓகே அங்கே இருக்கிற ஒரு இது அது ட்ரிக்ஸ் பண்ணியிருப்பாங்கடா, அது எனக்கு தெரியும்டா, அவங்களுக்கு தெரியாது ஆனால் மச்சான் எனக்குலாம் தெரியும் மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு அது வந்து ஸ்டேஜ் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் மேஜிக் ஒரு கஞ்சூரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஜூரிங்ல கஞ்சூரிங் ஆக்ட் அப்படிம்பாங்க. இவ்வளோ பக்கத்தில் வந்து மேஜிக் பார்க்குறீங்க, இப்போ 1 to 1 ஒரு மேஜிக் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் க்ளோஸ் அப் மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ரிலேட்டிங் மைண்ட் அப்புறமா வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு மென்டலிசமில் அட்வான்ஸ்டு மேஜிக்கில் சொல்லலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கத்தியை வச்சு அறுக்கிறது, 2 பேரை பிரிக்கிறது, அந்த ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு தலை இந்த சைடு போயிடும், இன்னொரு பாடி வந்து குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய பிரிக்கிறது பாதியான ஒரு விஷயம் சேர்த்துருவோம். கண்டிப்பாக எப்படி பிரதர் பிரிச்சோன்னா அப்படி சேர்த்துடுறீங்க? அது கண்டிப்பாக பாசிபிள் பிரதர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்துட்டு இல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் மேஜிக்கில் இருக்குது. அது மேஜிக் சொன்ன மாதிரி ஒரு கடல் தான், அதில் ஒரு பாயிண்ட்டு தான் கற்றுருக்கேன். இன்னும் நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது.